என்னோடய ட்ரோன் எப்படி மிஸ் ஆனது, மறுபடியும் அது எப்படி எனக்கு கிடைச்சது, அண்ட் வந்து ட்ரோன் மிஸ் ஆனால் என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அது தேடுறதுக்கு, அண்ட் அது கிடைக்கிறதுக்கு என்னென்னா நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய ட்ரோன் எப்படி மிஸ் ஆனது அப்படின்னா, கரெக்டாக ஏப்ரல் 6 ஈவினிங் வந்து ஒரு 3:30-4 இருக்கும். நியர்பை, அதாவது கண்ணுக்கு தெரிகிற ஹைட்டில் இருந்த ஒரு 50 மீட்டர் பக்கம் தான் நான் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அது சடனாக வந்து மழை பெய்கிற ஒரு சுச்சுவேஷன், ஓவராக வந்த ஒரு விண்டுனால வந்து என்னோடய ட்ரோன் லைட் வெயிட், ஸோ அது வந்து காற்றுனால வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. நான் ரிட்டர்ன்லாம் போட்டு பார்த்துட்டேன். ரிட்டர்ன் போட்ட அப்புறமும் வந்து அது எப்போயுமே வந்து ரிட்டர்ன் போட்டால் வந்துடும். அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, விண்டு ரொம்ப ஓவராக இருந்தனால நானும் கொஞ்ச நேரம் வந்துடும் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிட்டர்ன் போட்டும் வரலையே, ட்ரோன் வந்து பேட்ரி வந்து எங்கேயாவது தீர்ந்துருக்குமா, லேண்ட் ஆகிருக்குமா என்னன்னு தெரியாமல் நானும் உடனே பசங்களை கூட்டிகிட்டு சரி ட்ரோனை தேடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபைண்ட் மை ட்ரோன் போட்டு பார்த்ததில் லாஸ்ட்டாக எங்கே சிக்னல் காட்டுனுச்சோ அங்கே வந்து போனோம். அங்கே போயிட்டு ஒரு 20 பில்டிங்ஸ் பக்கம் நாங்கள் ஏறி வந்து பார்த்துட்டோம். சில வீட்டில் வந்து எங்களை அலோவ் பண்ணலை. ஏன்னா லாக்டவுனில் ஒரு 12th டேன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் வந்து உள்ளே விடலை எங்களை. கும்பலாக நாங்கள் போனப்புறம் சில பேர் அலோவ் பண்ணல, சில பேர் அவங்கள போய் பார்த்தாங்க, மேலே ஏறி பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து இந்த சைடு தான் போனது அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு சரி இவங்க பார்த்துருக்காங்க, இந்த பக்கம் தான் போயிருக்குன்ற ஒரு ஆறுதல் இருந்துச்சு. இன்னொன்று வந்து என்னால் முடிஞ்ச வரை அந்த டைம் தேடி பார்த்துட்டு ரொம்ப ஒரு வெக்ஸாகி வீட்டில் வந்து உக்காந்துட்டு என்ன பண்ணேன்னா, ட்ரோன் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி போட ஆரம்பித்தேன். அது என்ன ஆனது, அது கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா சேலம் பேஜில் வந்து நான் அனுப்பினேன், அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் வச்சாங்க, ஸ்டோரி போட்டாங்க, அப்புறம் போஸ்டெல்லாம் கூட போட்டாங்க. இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு அடுத்த நாள் காலையில் என்ன நடந்தது அப்படின்னா, ட்ரோன் மிஸ் ஆன அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சது. ஏரியல் ஹோலிக்னு சொல்லிட்டு சேலமில் ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் கான்டாக்ட் கிடச்சது. அவர் இன்னொருத்தர் நம்பர் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஐடியாஸ் என்னென்னா, எனக்கு இது மாதிரி நோட்டீஸ் நீங்கள் போடுங்க, நியர்பை ஏரியாலலாம் நோட்டீஸ் நீங்கள் போட்டு பாருங்கள், விடாதீங்க, ஒரு நாளே அதிகம், நீங்கள் ஒரு நாளுக்குள்ளேயே அதை வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவர் தான் ரொம்ப ஒரு ஹோப்பாக இருந்தார். நானும் என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையிலே வந்து ட்ரோன் மிஸ் ஆகி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு 700 நோட்டீஸ் வந்து நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம ட்ரோன் மிஸ்ஸிங், இந்த இடத்துல மிஸ் ஆனது, இந்த டைம் மிஸ் ஆனது, டேட்லாம் போட்டு மென்ஷன் பண்ணி என்னோடய ட்ரோன் ஃபோட்டோலாம் அதில் போட்டு செவ்வாப்பேட்டையில் இருக்கிற ஒரு 15 தெருவுக்கு மேலேயே வந்து நாங்கள் எங்கள் ஏரியா பசங்களே வச்சு நான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து இஷ்யூ பண்ண நோட்டீஸ் எல்லாம் போட ஆரம்பித்தோம். அப்படி போடுறப்போ யாருக்கா தெரிஞ்சு யார் மாடியிலையாவது லேண்ட் ஆகிருக்கா அப்படின்ற தெரிஞ்சால் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஹோப்பில் வந்து நாங்களும் பண்ணோம். 2வது நாள் அது கிடைக்கல. 3வது நாள் என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் இந்த சிஎஸ்ஐன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது கோட்டையில், அந்த ஸ்கூலில் வந்து இறங்கி பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வச்சு நானும் மூவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கள் ஏரியா பசங்க எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணதுனா, ஹோப்பை வந்து விட்றாதீங்க, கடைசி வரலும் நீங்கள் ஹோப்பை விட்றாதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும், உங்கள் பொருள் உங்கள்கிட்ட வரும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மிஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு நல்ல நண்பர்கள், நிறைய கான்டாக்ட் வந்து அதிலேயே கிடச்சிது எனக்கு. நானும் ஒரு வாரம் அப்படியே ஒரு நாளும். இப்போ 3வது நாள்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறப்ப நம்மளோட ட்ரோன் எங்கேயா மரத்தில் இது சிக்கி இருக்குமா, இல்லை எங்கேயா வேறு எங்கேயா லேண்ட் ஆகி யார் கண்ணுக்கும் படாமல் அது வந்து நனைஞ்சு போயிருக்குமா, சரி நம்மளது போயிடுச்சு போல இருக்குன்ற மாதிரிலாம் எனக்குள்ளேயே ஒரு தாட். அப்புறம் தூக்கம் இல்லாமல், லாக்டவுன் வேறு, நார்மல் நாள்னால் கூட ஏதோ ஒன்று சொல்லலாம், லாக்டவுனில் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் ஒரு வாரம் போனது எனக்கு. கரெக்டாக வந்து ட்ரோன் மிஸ் ஆகி 9வது நாள் காலையில் எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி மேவிக்மினி வந்து ரிமோட் கண்ட்ரோலர் இல்லாமல் ஒரு ட்ரோன் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலர் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, இது வந்து உங்களுதான் இருக்குமான்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து சொன்னார், இன்ஃபார்ம் பண்ணார். அது என்னோடதாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த ஏரியாவில் மிஸ் ஆனது என் பொருள் தான், என்னோடய ட்ரோன் தான் இருக்கும் 100%. அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கேளுங்க, அவங்கள்ட்ட கையில் இருக்கிற பொருளோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லுங்கன்னா அது அவங்க அனுப்பவே இல்லை. செகண்ட் வந்து அவங்க வந்து கான்ஃபரன்ஸுக்கு வந்தாங்க என்கிட்ட, ஒரு 3வது நம்பராக, அதாவது நான் பேசுகிற நம்பருக்கு இல்லாமல் அடுத்த நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் மூலிமா கான்ஃபரன்ஸுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் கைக்கு தான் வந்தது, அது வந்து எங்கேயோ போயிடுச்சு, உங்களால் எதுவும் பண்ண முடியாது, 20,000 பைசா இருந்தால் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, நான் பார்க்குறேன். என்னோடய பொருளாக இருந்தால் நான் வந்து அடுத்த மூவ் பண்ணுறேன். நான் பாட்டுக்கு தேவையில்லாமல் உங்கள்கிட்ட வந்து டீல் எதுக்கு பேசிகிட்டு இருக்கணும், அது என்னதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அடுத்து பேசிக்கலான்னு சொன்னேன். அதுக்கும் அவங்க மசீரமாக இல்லை, உங்களுக்கு இல்லை கிடைக்காது, அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ இதே தான் சொல்லி அதெல்லாம் பெரிய இடம் ரொம்ப டென்ஷன் படுத்தி விட்டாங்க. என்னால் என்ன பேசுகிறது அவங்கள்ட்ட வந்து எனக்கும் சரி நானும் எவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட. ஃபுல் டென்ஷன் தான் எனக்கு. ஏன்னா 1 வீக் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இவங்க வந்து நம்ம பொருளை எடுத்து வச்சுக்கிட்டே வந்து சும்மா ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி எனக்கு பயங்கர காண்டாயிருச்சு. அவங்கள்ட்ட இருந்த கான்ஃபரன்ஸில் இருந்தப்போ தான் வந்து எனக்கு ஒரு 4 கால், எங்கள் பசங்களும் சரி, எனக்கு தெரிஞ்ச பசங்க சில பேர் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. எதுக்கு இவங்க இத்தனை வாட்டி புதுசாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் அவங்க லைனுக்கு போகிறப்ப இந்த மாதிரி உன்னோட ட்ரோன் வந்து OLXல ஆடுக்கு வந்திருக்கு பார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இது வந்து 9வது நாள் ஈவினிங் 8 மணி பக்கம் அவங்க ஆடு போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து அவங்க நான் இந்த சைடு வந்து எனக்கு நியூஸ் வந்ததை காமிக்காத மாதிரி அவங்கள்ட்ட நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த நியூஸ் என்ன பண்ணுது, நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் அவன் வாங்குற மாதிரி போய் பிடிச்சிடலான்டான்னு சொல்லி சரின்ட்டு நானும். அவன் வந்து ஓமலூரில் இருக்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான் அவங்கள்ட்ட. அவங்க வந்து கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு முன் வராங்கன்றவனா அவங்களுக்கு நியூஸ் போய் என்னடா இவ்வளோ பேர் உடனே இறங்குறாங்க, சரி நம்ம பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க ஆடை அழிச்சிட்டாங்க உடனே. இவன் மட்டும்தான் அதில் வந்து அவங்க கான்டாக்ட் நம்பரு அதெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு, அது இல்லாமல் அவங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் அவங்க போட்ட ஆடோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டாங்க. ஆட் எப்படி போட்டிருந்தாங்கன்னா 20,000 போட்டிருந்தாங்க. நோ பில், அப்புறம் எமர்ஜென்சி சேல், நோ பாக்ஸஸ், நோ ரிமோட் கண்ட்ரோலர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அது பார்த்துட்டு எனக்கு இது என்னோடய ட்ரோன் தான், 100% எனக்கு தான், இவனை பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு நைட் வந்து நாங்களும் என்னென்னமோ நினச்சிட்டு சரி எங்கள் ஏரியா பசங்களாக தான் எவனா இருப்பானுங்க, தூக்கிட்டு வந்துடலாம் கார்லேயே வச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். நாங்கள் 5 பேர் போனோம் காரில், என்னோடய ஆம்னி எடுத்துகிட்டு தான் போனோம். 5 பேர். அவங்க சரி எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, ஆப்போசிட்டில் மேபி ஃபஸ்ட்டு வருவானான்னு தெரியாது, ஃபஸ்ட் நாள் வருவானா நம்மளை பார்த்துட்டு அவங்க வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே பேக் அடிச்சிருவானுன்ற தாட் இருக்கும்ல அவங்களுக்கும். பொருள் நம்மளுது, திருன்னு அவங்க என்னென்ன யோசிப்பாங்கன்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போகலான்ட்டு ஒரு 5 பேர் நாங்கள் போனோம் ஆம்னியில். பசங்களை வந்து சரி தெரிஞ்ச பையனாக இருந்தால் அவனை தூக்கிட்டே வந்துடலாம், காரில் வரைச்சே தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் விட்டுறலான்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். போன இடத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. கருப்பூர் ஸ்பாட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஐயங்கார் இருக்கிற சர்க்கிள், அதாவது கொஞ்சம் மக்கள் கூடுற இடத்துல தான் அவங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டான். நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம், தாபா கிட்ட காரில் வெயிட் பண்ணுறதும். அவன் கூப்பிட்ட உடனே இந்த படத்தில் வர சேசிங் சீன் மாதிரி நாங்களும் கிட்டே போயிட்டு இறங்கிட்டு நான் பாட்டு ட்ரோன் வாங்கி நான் என் பேக்கில் வச்சுட்டேன். வச்சவொன்னே அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதில் வந்து ஒருத்தர் மாஸ்க் கழட்டவே இல்லை, இன்னொருத்தர் மாஸ்க் கழட்டி பேசிகிட்டு இருந்தார் எங்கள்கிட்ட. உங்களுதுன்றதுக்கு என்ன ப்ரூஃபு, இது வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தர் மூலிமா வந்தது, நாங்கள் வந்து அடமானத்துக்கு எடுத்தோம் 17,000 ரூபாய்க்கு, நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ப்ரூஃப் தானே பண்ணணும், நான் ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு வாங்க, நியர்பை ஸ்டேஷனுக்கோ எங்கேயோ ஒன்று வாங்க, எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், அங்கே போய் நான் ஃப்ளை பண்ணி காமிக்கிறேன், இது என்னோடய ட்ரோன் தான், இந்த மாதிரி நாங்கள் மிஸ் பண்ணி நாங்கள் தேடிட்டு இருக்கோம், பாருங்கள் நோட்டீஸ்லாம் அடித்து நாங்கள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் அவங்க காதிலே போடாமல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை பணத்தை வச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரோனெல்லாம் பிடுங்க வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. நாங்கள் எதுவும் அவங்க மேலே கை வைக்கக்கூடாது, எதுக்கு பிரச்சனை, எதாவது வேணால் கொஞ்சம் இது சின்ன பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகிருமே, அது வேறு லாக்டவுன் பீரியட் வேறு, எதுக்கு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி நாங்கள் அமைதியாக வந்து வாங்கிட்டு வந்துடலான்ற தாட் தான் எங்களுது. அந்த டைமில் வந்து அவங்க ட்ரோனை பிடுங்க வந்துட்டாங்க. நான் பேக்கில் போட்டு எல்லாம் பாக்ஸில் கவர் பண்ணி வச்சுருந்தேன். ட்ரோனை பிடுங்க வரப்போ நான் காரோட கீ வந்து காரில் இருந்தது, எதர்ச்சியாக நான் கவனிக்கல, சரி வாங்கினோன்னா நம்ம கிளம்பிடலான்றதுல நான் இருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் பில் காட்டுங்க, வாரண்டி காட்டுங்க, அது இதுன்னு எங்களை கொஞ்சம் நச்சரிச்சிட்டே இருந்தாங்க. சடனாக பிடுங்க வரப்போ எல்லாத்தையும் அவங்க தடுத்துட்டு இருக்கிறப்ப கும்பலும் அவங்க வந்துருச்சு. கும்பல் என்ன பண்ணுறான், பின்னாடி அவங்க கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். 2 பேரில் ஒருத்தர் வந்து எங்களை கான்டாக்ட் இது பண்ணிகிட்டு இருந்தார். இன்னொரு நம்பர் வந்து என்ன பண்ணாருன்னா கார் கீயை வந்து எடுத்தது எங்களுக்கு தெரியல, எடுத்துகிட்டு அவங்க பாட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க, திட்டிக்கிட்டே வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு பார்த்தா காரோட கீ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அவங்க எடுத்துகிட்டு போனது அவங்க ப்ரூஃப், அந்த வீடியோ அவங்க ஃபேஸெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப தான் ஒருத்தன் வந்து கார் கீ கையில் வச்சுருந்தது எங்களுக்கு தெரிஞ்சது. நானும் அப்புறம் வந்து கேஸ் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறையா இது மூவ் பண்ணேன். இந்த பீரியடில் எல்லாமே வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால ஸ்டேஷன் எங்கே போனாலுமே வந்து அவங்களும் பிஸியாக இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பார்க்குறவங்களாம் லாக் செட் மாற்றிட்டு போப்பா, உனக்கு எதுக்கு பிரச்சனை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ட்ரோன் கிடச்சதும் கிடச்சிச்சு, ஒரு பெரிய 7.5 எழுத்து விட தான் எனக்கு கிடச்சிது. ட்ரோன் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கினப்போ இருந்த சந்தோஷத்தை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ட்ரோன் காலையில் கிடைக்குது, நான் ஈவினிங் வரலும்
இது வந்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கலாமா, நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம போஸ்ட்டு போட்டிருந்தோம். எல்லாத்துக்கும் நம்ம சொன்னனால அவங்களும் தேட ஆரம்பித்தாங்க. இது நம்ம கிடச்சிருச்சுன்னு சொல்லியாச்சும் நம்ம போடணும்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரோன் கிடச்சிருச்சு இந்த மாதிரினோடனே எல்லாருமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தராக செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒவ்வொருத்தரையும் இந்த கதையை சொல்கிறப்ப என்னால் முடியல. சிம்பிளாக வந்து என்ன சொன்னேன், OLXில் போட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டாங்க, OLXில் ஆட் போட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த அந்த ட்ரோன் கிடைச்ச கதை. இன்னொன்று என்னென்னா, அடுத்த நாள் அதாவது ட்ரோன் கிடச்சி அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, ட்ரோன் வந்து இது மாதிரி மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம சேலம் சிட்டி பேஜெல்லாம் போட்டோம். அந்த பேஜில் இருக்க அட்மின் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனார் அந்த டைமில் எனக்கு. அவர் வந்து இந்த மாதிரி ட்ரோன் கிடச்சிருச்சுல, இந்த ட்ரோனை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரிமோட் கண்ட்ரோலர் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போடுங்க, நம்மளுக்கு ஹாப்பியாக நம்ம வந்து இது மாதிரி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் ஆனது நம்மளுக்கு கிடச்சிருச்சு, கைக்கு வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுடலான்னு சொல்லி கேட்டார். இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அந்த சேலம் சிட்டி ஃபேஸ்புக் பேஜிலலாம் போட்டு விட்டாங்க. அப்புறம் அறம் கோகுல்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்கார், அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் நான். தேர்ட் ஒன் வந்து இது கிடைக்கும்னு ஹோப்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். ஃபோர்த் வந்து எங்கள் ஏரியா பசங்க, இது என்னோடய ட்ரோன் மட்டும் இல்லாமல் இந்த எங்கள் ஏரியாவுக்கான ட்ரோன். அது ட்ரோன் வந்து மிஸ் ஆகிருச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து உங்களோட ட்ரோன் வந்து 30-40% வந்துருச்சுனாலே அதை தயவு செஞ்சு லேண்ட் பண்ணிடுங்க, சார்ஜ் பண்ணி போடுங்க. கிளைமேட்டை பார்த்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணுங்கள். மழை வரப்போகுது, இல்லை ரொம்ப ஏர் வந்து விண்டு அடிக்குது, காற்று ரொம்ப அடிக்குதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அவங்க வந்து இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃபோனில். இந்த மாதிரி ஸ்ட்ராங் விண்டு காட்டுதுன்னா நம்ம இறக்கிடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ. இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. நான் அதுவும் யூஸ் பண்ணிவிட்டு அதனால தான் என்னோடய ட்ரோன் மெயினாக மிஸ் ஆனதே. பொசிஷன் மோடுனா கூட ஓரளவு ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொன்னார் வாங்கின இடத்துல. ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்போர்ட்ஸ் மோடு யூஸ் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்கு தான். ட்ரோனை வந்து P மோடில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் Mavicmini. ட்ரோன் மிஸ்ஸிங் அப்படின்னு உடனே வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 6 hours நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 6 hours வந்து மேக்ஸிமம் கிடச்சிடணும். நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அதை ரெக்கவர் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணால் தான் உண்டு. என்னோடய ட்ரோன் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றி.